டாக்டர் எப்படி இருக்கு? மஞ்சக்காமல் அட்டாக் ஆயிருக்கு. இது வரைக்கும் டாக்டர்கிட்ட காமிக்கலையா? மஞ்சக்காமலன்னு தெரியும் டாக்டர். ஊர்ல ஒருத்தட்ட காமிச்சிட்டு இருந்தோம். நாட்டு வைத்தியமா? ஆமா டாக்டர், நாட்டு வைத்தியர். அங்கிருந்து இங்கேயமா கூட்டிட்டு வந்தீங்க? வீணான அலைச்சல் கூடாது. இந்த வியாதிக்கு பெட் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். இல்ல, சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்காக இங்க வந்திருக்காரு. இட்ஸ் ஓகே. ஏற்கனவே மஞ்சக்காமல் இருக்கிறதுனால அலைச்சல் ஒத்துக்கலை. அதனால உடம்பு பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? எதுவும் இன்ஜெக்ஷன் போடணுமா? இல்லை சார், இப்போ சிக்கல் என்னென்னா இவர் ஏற்கனவே நாட்டு மருந்து சாப்பிட்டு இருக்கிறனால நான் அலோபதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் எய்டாக குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்ற சொல்கிறேன். ட்ரிப்ஸ் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பு வந்துடும். அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போய் உங்கள் நாட்டு வைத்தியத்தை கண்டினியூ பண்ணுங்க. பயம் ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர். டாக்டர் ட்ரிப்ஸ் ஏற்றுங்க. ஓகே டாக்டர். மேடம், இவரை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் வரேன். சரி டாக்டர். அண்ணே, போசனுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி முடிச்ச உடனே பஸ்ஸை பிடிச்சி அலவரத்துக்கு கூட்டு போய் வைத்தியரை பார்த்து வைத்தியர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டு சார் டீட்டெயில்டாக என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரி கபி. அண்ணே, பயப்படுறதுக்கு ஒன்றுலேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ட்ரிப்ஸ் ஏற்றி ஊருக்கு போய் மருந்து கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீங்கள் வேற எதையும் மனசில் நினச்சிக்க வேணாம். பாத்தீங்கல்ல கோபி, இதுக்கு தான் நீங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணதை நான் சொல்லல. இவருக்கு உடம்புக்கு முடியலங்கிறதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். நான் என்னமோ ஊர்லயே பண்ணாத தப்பு பண்ண மாதிரி அப்படியே இவர் ஆடி தீர்த்துட்டாரு. இப்போ உடம்புக்கு முடியலங்கிறப்போ எனக்கு தானே வேதனையா இருக்கு. நீங்க பண்ணது தப்பே இல்லைன்னு. எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருப்பாங்களா? நீங்க என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிருக்கீங்க. மனசுல வேற எதுவும் வச்சுக்க வேணாம். ஊருக்கு கூட்டு போங்க. 1 மாசம் இல்ல, 2 மாசம் வேணாலும் வச்சிருங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு தயாரான பிறகு அனுப்பிச்சு வைங்க. அண்ணே, ஊர்ல வைத்திய செலவு கொடுங்க. போசனுக்கு செலவு கொடுத்துங்க. இத்தனை நாளா இந்த அழுகலை எங்க மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு கேக்குற அளவுக்கு அழுதுட்டீங்க. போதுங்க. லீலா, நானும் ரவியும் உடைஞ்சு போயிருந்தப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சேன். அதாம கொஞ்சம் ஆறுதலா இருக்கேன். வீடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆளுங்க குறைச்சலா இருக்கமே. என்னப்பா சொல்ற நீ? அப்பா, முதல்ல நம்ம வீட்டுல 3 பேர் இருந்தோம். லீலா வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் ஆச்சு. அடுத்தது ஒரு குழந்தை வரப்போகுது. வீடு கலகலப்பா இருக்குன்னு நினைச்சேன். இனிமேல் இந்த வீட்டுல 4 பேர் தான் இருக்க போறோம். என்னங்க, எத்தனை பேர் இருந்தா என்னங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரிய வச்சிருந்தாலே போதும். ஏதோ எல்லா சொந்த பந்தமும் சேர்ந்து நல்லபடியா அவளை அடக்கம் பண்ணியாச்சு. நல்ல ஜனங்க. 1000 பேர் வந்தாலும் நமக்கு நாம மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஏன் அம்பா அப்படி சொல்ற? எத்தனை பேர் சொந்தம்னு வந்து ஆறுதல் தெரிவிச்சாங்க. இந்த ஊர்ல இத்தனை மனுஷங்க நமக்காக வந்தது எவ்வளவு பெரிய கொடுப்புன. ஆமாங்க. லீலா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? வெளியாளுங்க வந்தாங்க, உங்க வீட்டு சொந்தக்காரங்களும் வந்தாங்க. 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? என்ன கேக்குறீங்க நீங்க? புரியலங்க. வெளியாளுங்க வந்தாங்க, இருந்தாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சதும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தலையை முழுகிட்டு
அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் வெளியாளுங்க. ஆனா உன் அப்பா, உன் கூட பிறந்தவங்க எல்லாரும் வந்தாங்க, இருந்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க. நீயும் நானும் மனசளவுல துக்கத்தோடு இருக்கிறேன்னு தெரிஞ்சும் எனக்கு என்னன்னு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு பொண்ணு தனியா இருக்கா, வாயு உயிரமா இருக்கா. இது துக்கம் நடந்த வீடு, உனக்கு துணைக்கு இருக்கணுமேனு யாருக்காவது தோணிச்சா? அவங்கவுங்க வேலை தானே முக்கியம், கிளம்பி போயிட்டாங்க. ரவி, உன் மாமனார் இங்க இருக்கேன்னு தான்ப்பா சொன்னாரு. அங்கே அழகர் குளத்துல வயசு பொண்ணு பவானி தனியா இருக்கும், நீங்க கிளம்புங்கன்னு நான் தான்ப்பா அவரை அனுப்பி வச்சேன். சரிப்பா, அவரை விடுங்க. லீலா கூட பிறந்தவங்க 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா லீலாவோட நிலைமை என்னன்னு? ஒரு ஆதரவா, ஒரு ஒத்தாசைக்காவது அவங்களுக்கு கூட இருக்கணும்னு தோணுச்சா? அப்புறம் என்னப்பா சொந்தம் பந்தம் பாசம் எல்லாம்? ரவி, சும்மா நம்ம நிலைமையில இருந்து பேசக்கூடாதுப்பா. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ என்ன பிரச்சனையோ. அப்பா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவங்களுக்கு 1000 சூழ்நிலை இருக்கட்டும். ஆனா இப்ப லீலாவோட சூழ்நிலை தான் முக்கியம் அவங்க நினைக்க வேண்டாமா? அத பத்தி அவங்க நினைச்ச மாதிரியே தெரியலையே. ரவி, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? கூட பிறந்தவங்க பாக்குற இடத்துல எல்லாம் கட்டி பிடிச்சு பாசமலை பொழிஞ்சுக்கிறாங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்கணும் இல்லையா? சும்மா சோ காட்டக்கூடாது. இந்த போசும் தனமும் இருக்கிற மாதிரி இருந்துட்டு தாவரன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்ல, உன் மனசை சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. நீ பாவம், அக்கா தங்கச்சி மாமான்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க. ஆனா அவங்களாம் அந்த மாதிரி இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்க. என்ன இல்ல, எதுவுமே பேச மாட்டேங்கிற? உன் மனசை தொட்டு சொல்லு. உன் கூட பிறந்தவங்க உனக்கு துணைக்கு இல்லாம விட்டுட்டு போனது உனக்கு வருத்தமா இல்லையா? இந்தாங்கப்பா. எல்லாரும் வந்திருந்தாங்களாப்பா? அந்த அம்மா தான் எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பா பழகினாங்கல்ல, அதனால ஒவ்வொருத்தரும் தம் வீட்லயே துக்கம் நேர்ந்த மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்து முறையா செய்தாங்க. சரோக்கா விஜய்க்கு எல்லாரும் வந்திருந்தாங்களா? எல்லாரும் வந்திருந்தாங்க. குழந்தை நல்லா இருக்காப்பா? நல்லா பாவம் லீலா மாமனார் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார்ல. பின்ன இருக்காதம்மா, அவர் அந்த அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. ஆனா ஒண்ணு பாரு, இவ்வளவு பெரிய துக்கம் இருக்கும்போது கூட மத்தவங்களை பத்தி தான் அவர் கவலைப்படுறாரு தெரியுமா? என்கிட்ட பாவம் ஊர்ல பவானி தனியா இருக்குது குழந்தை, நீங்க போயிருங்கிறாரு. நான் இல்ல உங்களுக்கு துணையா, அதெல்லாம் படாது, பாவம் குழந்தை, பாவம் கஷ்டப்படும் போங்கிறாரு. மத்தவங்க மேல இவ்வளவு அக்கறை பாத்தியா? இப்பேற்பட்ட மனுஷனுக்கான இப்படி ஒரு இழப்பு வரணும்? என்ன பண்றது? ஆனா இந்த மட்டும் அந்த அம்மா வியாதி வைக்க இல்லாம கஷ்டப்படாம சடக்குன்னு போனாங்கல்ல, அதை நினைச்சுதான் நம்ம திருப்தி பண்ணும். 60ஆம் கல்யாணமும் பார்த்துட்டாங்க. என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா பேரம்பத்தியும் பார்த்துட்டு போயிருக்கலாம். கொடுத்து வைக்கல. அப்பா, எனக்கு கண்ண முன்னாலே அந்த அத்தை முகதான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப பயமா இருக்கு. தனியா பின்பக்கம் போகிறது கூட பயமா இருக்குப்பா. இப்படி வா. அந்த மாதிரி எல்லாம் பயப்படக்கூடாது, தெரியுதா? சாவை பார்த்தும் பயப்படக்கூடாது, செத்தவங்களை நினைச்சும் பயப்படக்கூடாது. அதுவும் இந்த அம்மா மாதிரி நல்ல ஆத்மாக்கள் செத்த அப்புறம் தெய்வமாயிராங்க. கூடவே இருந்து தெய்வம் மாதிரி வழி நடத்துவாங்கிற நம்பிக்கையோட இருக்கணும், புரிஞ்சா? பயப்படவே கூடாது, தைரியமா இருக்கணும்.
நீ சின்ன பொண்ணு, லீலாவும் சின்ன பொண்ணு தானே, அப்படின்னு வயசாயிருச்சு. அந்த சாவு நடந்த வீட்டுல என்ன தைரியமா என்ன அழகா எல்லாத்தையும் சமாளிச்சா தெரியுமா? அவ புருஷனும் மாமனாரும் இடிச்சு போய் உட்காந்துட்டாங்க. வேற யாரா அந்த இடத்துல இருந்திருந்தா தானும் நொறுங்கி போய் உட்காந்துருக்கு. ஆனா நம்ம லீலா அப்படி செய்யல. பொறுப்பா எல்லாருக்கும் தகவல் அனுப்பிச்சிட்டு, மத்தவங்களை கவனிச்சுட்டு, அவங்களையும் கவனிச்சுக்கிட்டு, நானே ரொம்ப பெருமைப்பட்டேன். லீலா எப்படி தைரியமா இருந்தாலும் அதே மாதிரி நீ தைரியமா இருக்கணும், புரிஞ்சா? சரிப்பா. அப்ப லீலாக்கா இனிமே அந்த வீட்ல தனியா தான் இருக்கணும்லப்பா? என்ன பண்றது, அப்படி விதிச்சிருச்சு. அந்த அம்மா லீலாவுக்கு தாய் மாதிரி இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆகும் லீலாவுக்கு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிறதுக்கு. ஆனா லீலா சமத்து பொண்ணுமா, சுதாரிச்சுக்கிட்டோம். நான் உனக்கு சொன்ன மாதிரி அந்த அம்மா ஒரு நல்ல ஆத்மா, தெய்வம் மாதிரி லீலாவை கட்டி காப்பாத்து. அதனால லீலாவை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. நீ ஏன் வீணா கவலைப்பட்டுக்கிட்டு? ரொம்ப நேரமாவது, போய் பாடு. போமா, நீ பா. சரிப்பா. ரவி, அப்பா எப்ப காடாத்த போறீங்க? போகணும். லீலா, என்ன லீலா, நீயும் இப்படி அழுதுட்டு இருக்க? இப்படிலாம் அழுதா உடம்புக்கு ஆகாது லீலா. சொல்றது கேளு, அழாத. வேண்டாங்க, பரவாயில்ல, சாப்பிடுங்க பாட்டி. சரி. தம்பி வாங்க, காடாத்து போலாம். ஐயா எடுத்துட்டு வாங்க ஐயா, காடாத்து போலாம். வாங்க, எந்திரிங்க எந்திரிங்க ஐயா. அழாதம்மா, அழாத. லீலா, அழாதம்மா. அழாத லீலா, உன் உடம்புக்கு ஆகாது. என்னம்மா இது? புள்ளதாச்சி பொண்ணு இப்படி அம்மா அழுகிறது குழந்தைக்கு ஆக மாட்டா கண்ணு. லீலா, உன் மாமியாரு நல்லா வாழ்ந்து
எந்தவித நோய் நொடியும் இல்லாம மத்தவங்களுக்கு கெடுதல் எதுவும் செய்யாம நல்லபடியா போய் சேர்ந்தா. அவளுக்கு ஏற்பட்ட சாவு யாருக்குமே கிடைக்காது. நீ அதை நினைச்சு வேதனைப்படாதம்மா, மனசை திடப்படுத்திக்க. அழாதம்மா, சொன்னா கேளுமா. ஆமா லீலா, தைரியமா இரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆமா லீலா, நாங்கெல்லாம் இல்லையா? சரோ, லீலா அவ மாமியார் மேல அளவு கடந்த பிரியம் வச்சுட்டா. அதனாலதான் அவ பிரிவை நினைச்சு பார்த்து அழுவுறா. ஆமா பாட்டி, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே பாட்டி. அழாத லீலா. அம்மாடி. Ah